ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸில் உங்கள் ஸ்டைலில் சாம்பார் ரெசிபி வீடியோ போடுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவுமே ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழுமையாக புரியும். இப்போ பருப்பு எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பருப்பு வேக வைக்க போகிறேன். 50 கிராமுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், 150 கிராமுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு 2லேருந்து 3 முறை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பை சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1 லிட்ரு போல் தண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் பருப்போட. சின்ன வெங்காயம் 50 கிராம் எடுத்திருக்கேன். பூண்டு வந்துட்டு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 மிளகு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு விசில் வச்சிடலாம். ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோன்னா போதும். சாம்பார் வைக்கிறதுக்கு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு மாங்காய், 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த காய்கறிகள் வேணாலும் எடுத்துக்கோங்க. எங்கள் ஃபேமிலிக்கு போதுமான அளவு காய்கறிகள் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் எல்லாத்தையும் சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா காய்கறிகளையும் பூச்சி பார்த்து நல்லா சுத்தமாக கட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு முறை தண்ணியில் அலசி எடுத்துக்கிறேன். காயை தாளித்து விட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் போல் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பும் ஜீரகமும் பொரியட்டும். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் மொத்தமாக உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காய்கறிகளை உள்ளே சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது 3த்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். மாங்காவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் கொதித்த பிறகு இறக்க போவையில் சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்தோன்னா மாங்காய் கரைஞ்சிரும். இப்போது காய்கறிகளோட உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு சாம்பார் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் போல் கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள் காய்கறிகள் எல்லாமே மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ பருப்பு தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணி உள்ளே சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன், எங்களுக்கு தேவையான அளவு. நீங்கள் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக வச்சுக்கோங்க, தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் பருப்பு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன் கீரைக்கு சேர்த்துக்கிறதுக்கு. சாம்பார் பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்து மீடியமாக வச்சுருக்கேன். காயெல்லாம் இன்னும் வேகலை, காயெல்லாம் வெந்து மாங்காய்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் நம்ம வைக்கிறப்பயே கரெக்டாக மீடியமாக வச்சோன்னா சரியாக இருக்கும். உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள் காயெல்லாம் வெந்துருச்சு, நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மாங்காயை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து மாங்காய் போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நான் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் மாங்காவை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேங்க. நான் வந்து புளித்தண்ணியில் எதுவும் சேர்க்கலை, மாங்காய் போடுறதோட அவ்வளோதாங்க. புளியெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. மாங்காவிலேயே நமக்கு புளிப்பு தன்மை இருக்கும், அதனால் நம்ம புளியெல்லாம் தனியாக எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. நம்மளோட சாம்பார் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ பாருங்கள் நம்ம சாம்பார் வீட்டிலையே கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராகவும் மணமாகவும் வச்சுருக்கோம். இந்த சாம்பாருக்கு சைடிஷ் வந்து கீரை கூட்டு தாங்க வச்சுருக்கேன். சிறுகீரை போட்டு கூட்டு பண்ணியிருக்கோம். அது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேங்க. சிறுகீரையை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு 2-3 முறை நல்லா அலசி எடுத்துருக்கேன். அதை தண்ணி பிழிஞ்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நாங்கள் வாரத்தில் 1 நாள் இல்லைன்னா 2 நாள் ஏதோ ஒரு கீரை சாப்பிடுவாங்க. அதிகமாக இந்த சிறுகீரை தான் சாப்பிடுவோம். பசங்க எல்லாத்துக்குமே இந்த சிறுகீரை தான் பிடிக்கும். பசங்க வந்து கீரை சாப்பிட்றதே பெரிய விஷயம். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச கீரையவே செஞ்சு கொடுத்துட்றது. கீரை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு கீரையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண விட்டுருவோம். நல்லா கீரை குக் ஆகட்டும். சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிறப்ப கீரைக்கும் சேர்த்து வேக வச்சுட்டேன். சாம்பாருக்கு தேவையான பருப்பை எடுத்துக்கிட்டு கீரைக்கு கொஞ்சம் பருப்பு வச்சுருந்தேன். அந்த பருப்பையும் வந்து கீரையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கீரையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 முடி போல் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். கீரை நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறம் இறக்க போகிற ஸ்டேஜில் தேங்காயையும் தூவி விட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட கீரை கூட்டு ரெடிங்க. இன்றைக்கி சூப்பரான மணக்க சாம்பாருங்க. சிம்பிளான சாம்பார். அதுக்கு சைடிஷ் வந்து கீரை கூட்டுங்க, சிறுகீரை கூட்டு. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்து நம்மளோட கீரை கூட்டு பொரியல் ரெடி ஆயிருச்சு. பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்சு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறலாம். சாப்பாடு, சாம்பார், கீரை கூட்டு பொரியல், ஸ்நாக்ஸுக்கு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வழியாக பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. இன்றைக்கி நம்மளோட லஞ்சும் சாதம், சாம்பார், கீரை கூட்டு பொரியல் தாங்க. இதோட நம்ம வீடியோ முடியுதுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. இது போல் ரெசிபி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.